லிட்டில் லேர்னர்ஸ் கிட்ஸ் கிளப். வணக்கம் குழந்தைகளே, என் பெயர் மிண்டு. இன்று நாம் ஒரு அற்புதமான நீதிக்கதையை பார்க்க போகிறோம். 3 வெவ்வேறு மீன்கள். வாருங்கள் பார்க்கலாம். ஒரு கிராமத்திற்கு அருகில் ஒரு அழகான ஏரி இருந்தது. அதில் டெய்சி, டுலிப் மற்றும் லில்லி என்று 3 மீன்கள் வாழ்ந்து வந்தன. அவர்கள் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஆனால் மூவரும் இயல்பில் வேறுபட்டவர்கள். லில்லி மற்றும் டுலிப் ஏரியின் மிக அழகான மீன்கள். டெய்சி மிகவும் புத்திசாலி, சிறந்த சிந்தனையுடையவள், தனது நண்பர்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டவள். டுலிப் மிகவும் இனிமையானவள், புத்திசாலியும் கூட. லில்லி இந்த உலகத்தில் எதுவும் மாறாது, எல்லாம் விதிக்கப்பட்டவாறே நடக்கும் என்று ஆழமாக நம்புபவள். டெய்சி மற்றும் டுலிப் எப்போதும் தற்போதைய நிலைமையை மதிப்பிட்டு முடிவெடுப்பதை நம்பினர். அதே சமயம் லில்லியோ நிலைமையை யாராலும் மாற்ற முடியாது என்று நம்பினாள். ஒரு நாள் ஒரு மீனவனும் அவனது நண்பர்களும் கரையின் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர். ஏரியில் மீன்கள் நிறைந்திருப்பதை கண்டார்கள். நாளை மீன் பிடிக்க வர திட்டமிட்டனர். அவரது நண்பர்களில் ஒருவர் லில்லி மற்றும் துலிப் ஆகியோரை சுட்டிக்காட்டி அவர்களின் அழகில் மயங்கியதால் அவர்கள் இருவரையும் நாளை பிடித்து விட வேண்டும் என்று கூறினார். பேசிக்கொண்டே அங்கிருந்து எல்லோரும் கிளம்பினர். மீனவருக்கும் அவரது நண்பருக்கும் இடையே நடக்கும் அனைத்து உரையாடல்களையும் டெய்சி கேட்டுக்கொண்டிருந்தாள். உடனே டெய்சி தன் தோழிகளிடம் வந்து எல்லாவற்றையும் கூறினாள். டெய்சி இருவரையும் தன்னுடன் இந்த ஏரியை விட்டு சென்று விடலாம் என்று ஆலோசனை கூறினாள். நாம் அனைவரும் வேறு இடத்திற்கு மாறலாம் என்று பரிந்துரைத்தாள். நாம் அனைவரும் இந்த இடத்தை விட்டு கிளம்பாவிட்டால் நாளை மீனவர்கள் வந்து நம் அனைவரையும் பிடித்து விடுவார்கள் என்று டெய்சி கூறினாள். துலிப்பும் லில்லியும் பயந்து போயினர். ஆனால் இருவரும் வேறு வேறு கண்ணோட்டத்தில் தனித்து நின்றனர். ஒருபுறம் துலிப் டெய்சியுடன் ஒப்புக்கொண்டாள். ஏரியை விட்டு வெளியேறி வேறு இடத்திற்கு கால்வாய் வழியாக செல்வதற்கு புறப்பட்டாள். லில்லியோ மறுத்துவிட்டாள். என்னால் இந்த ஏரியை விட்டு வெளியேற முடியாது. இது என் வீடு. நான் எப்படியும் என் வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்று லில்லி கூறினாள். லில்லியின் நண்பர்கள் இருவரும் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர். நீ எங்களுடன் வந்தால் நாங்கள் புதிய வீடு கட்டுவோம். நாம் அனைவரும் எப்போதும் ஒன்றாக இருப்போம் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்று டெய்சி கூறினாள். ஆம், நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் மேலும் நன்றாக கவனித்துக் கொள்ளலாம். மேலும் புதிய இடத்தில் ஆராய்வதற்கு புதிதாக நிறைய விஷயம் இருக்கும் என்று துலிப் கூறினாள். ஆனால் பிடிவாதமாக லில்லி அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. மேலும் லில்லிக்கு அவர்கள் மீது கோபம் வந்தது. அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டாள். டெய்சியும் துலிப்பும் மட்டும் சோகத்துடன் ஏரியை விட்டு வேறு இடத்திற்கு மாறினர். மறுநாள் மீனவன் தன் நண்பர்களுடன் வந்தான். மீன் பிடிக்க வலையை வீசினான். அவன் வலையில் லில்லியுடன் பல மீன்கள் கிடைத்தன. லில்லி வெளியே வர கடினமாக முயற்சி செய்தாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவளால் வெளியே வர முடியவில்லை. லில்லி தன் நண்பர்களின் சொல்லை கேட்டு அவர்களுடன் சென்றிருந்தால் அவர்களுடன் இவளும் பாதுகாப்பாக இருந்திருப்பாள் என்பதை இப்போது உணர்ந்தாள். குழந்தைகளே, நீங்கள் இந்த கதையை ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், அறிவாளி தீமையை எதிர்பார்த்து அதை தவிர்க்கிறான். ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கும் பொழுது புத்திசாலித்தனமாக செயல்படுவது முக்கியம். சிந்தனையுடனும் புத்திசாலித்தனமாகவும் சமயோஜிதமாகவும் இருப்பது எப்போதும் நல்லது. ஏனென்றால் முன்னோக்கி திட்டமிடுவது வாழ்க்கையை எப்போதும் எளிதாக்குகிறது. எனவே குழந்தைகளே, நீங்கள் அவ்வாறு இருப்பீர்களா?
Hey kids! Hope you like this video. Please don't forget to subscribe. Take care. Bye bye.